ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். அதான் இறால் ஃப்ரை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெரினாவாக இருக்கட்டும், எலியட்ஸாக இருக்கட்டும், கோவலமாக இருக்கட்டும், எந்த பீச்சுக்கு போனாலும் பஜ்ஜி வந்து எப்படி நம்மளோட ஃபேவரட் ஐட்டமோ அதே மாதிரி இந்த இறால் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் எலிப்பூச்சி இதெல்லாம் வந்து ஆசம்ங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பீச் ஸ்டைலில் எப்படி பஜ்ஜி பண்ணுறது, ஃபுல்லாக எப்படி கிழங்கா மீன் ஃப்ரை பண்ணுறது, பீஸ் மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறது, இறால் ஃப்ரை இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு 400 கிராம் அளவுக்கு ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது 400 கிராம் இருக்குது. இது வந்து மஞ்சத்தூளும் எலுமிச்சை சாறும் போட்டு நல்லா அலசி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரான்ஸ் வந்து குக் பண்ணும்போது தண்ணி விடும், அதனால நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ 400 கிராம் தான் நம்மக்கிட்ட ப்ரான்ஸ் இருக்குது. அதனால வந்து ஒரு 3/4 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு 3/4 வெங்காயம் போதும். அதுக்கப்புறமேட்டு ஒரு அரை தக்காளி, மீடியம் தக்காளி போதும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக நீளமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரான்ஸோட இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே பெரட்டி வைக்க போகிறோம். இதுக்கு கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ண விட்டுருங்க. இது எவ்வளோ தூரம் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க. மினிமம் 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறுனா சூப்பர். இப்போ இதெல்லாம் சேர்த்து பெசரி வைக்கும் போது இன்னும் ஒரு சின்ன டிப்புங்க, ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பெசரி வைங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு நல்ல அகலமான கடாயில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம ஊற வச்ச ப்ரான்ஸை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ப்ரான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மீடியமுக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் ப்ரான்ஸ் சட்டுன்னு பதமாக குக் ஆகும். இந்த அளவு ப்ரான்ஸை பேனில் போட்டதுக்கு அப்புறமேட்டு நல்ல மீடியமுக்கும் ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு குக் பண்ணோம்னா 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே எடுக்காது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சூப்பராக குக் ஆகிடும். இப்போ ப்ரான்ஸ் போட்டோன்னா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுடலாங்க. மிளகுத்தூள் சேர்த்தாச்சு, நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ கிளற நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, நல்ல தண்ணி வந்து ட்ரை அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே தண்ணியும் நல்லா ட்ரை ஆரம்பிக்கும். ப்ரான்ஸும் வந்து கலர் மாறிடுச்சு. பார்த்தீங்களா, முன்னாடி வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது, இப்போ அழகாக வெள்ளையாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒயிட் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னும் உள்ளே மட்டும்தான் லேசாக குக் ஆகணும். அதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் தேவை. டைம் கொடுத்து இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளவே தாங்க, நம்ம ப்ரான்ஸ் வந்து சூப்பரான பதத்துக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்ல தண்ணியெல்லாம் ஈஸியாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த பதம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, இதுதான் பர்ஃபெக்டான பதம். இப்போது நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த இறாலை வந்து 2ஆக கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகணும், சாஃப்டாக இருக்கணும். அவ்வளவே தாங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. இல்லை அப்படின்னா ப்ரான் வந்து ரப்பர் டெக்ஸ்சருக்கு வந்துடும். இப்போது இதுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்பியில் இந்த பொடி தாங்க. இந்த பொடிக்கு நான் 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பூண்டு தாராளமாக ஓபன் பண்ணிடலாம். ஏன்னா பூண்டு இருக்கும்போது நமக்கு வந்து ட்ரை பவுடராக அவ்வளோவா கிடைக்காது. ஸோ இப்போ இந்த பூண்டு நான் சேர்த்துருக்கிறதுனால பூண்டை நல்லா நீளமாக கிள்ளி ட்ரையாக ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன், பூண்டில் இருக்கிற ஈரத்தன்மை போகணுன்றதுக்காக. அதுக்கப்புறமேட்டு இது கூட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வாசம் வரும்போது இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இடித்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட இது அவைலபிலிட்டி இல்லைன்றதுனால நான் வந்து மிக்சியில் பண்ணியிருக்கேன். மிக்சியில் தண்ணியே சேர்க்க தேவையில்லை, அப்படியே ட்ரை இன்க்ரீடியன்ஸாக தான் நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நம்ம ஆல்ரெடி 4 வரமிளகா வந்து வறுத்து போட்டிருக்கோம். இப்போ 4 வரமிளகா வறுக்காமல் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 8 வரமிளகா இதில் சேர்த்துருக்கோம். மிக்சியில் கொஞ்சம் சைடில் ஒட்டும் ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்து விட்டு நீங்கள் அரைங்க. இதே நிறைய அரைக்கிறதா இருந்தால், அதே மாதிரி பூண்டு இல்லாமல் நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் இந்த ஒட்டுறது வந்து இருக்காது. அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான பொடி ரெடி ஆகிடுச்சு. ப்ரான்ஸ் மேலே தூவி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரான்ஸ் மேரினேட் ஆகும்போதே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரான்ஸ் குக் ஆகிறதுக்கு வெறும் 7லேருந்து 8 நிமிஷம் தான் டைம் ஆகும். அதே மாதிரி நம்ம சூட்டோடு இந்த பொடியை மேலே தூவி சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட்டே.
அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரான் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சாப்பாடெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சுட சுட நம்மளால் சாப்பிட முடியும். சூப்பரான பீச் ஸ்டைல் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே பொடி தூவி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.